வணக்கம். இந்த மிஷினை அமேசானில் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது ஒரு எலக்ட்ரிக் மிஷினு. இந்த மிஷின் வந்து தேங்காய் துருவுறதுக்கும் ஜூஸ் புளியறதுக்கும் உபயோகமாக இருக்கும். இது வந்து ப்ரூவைன் அப்படிங்கிற கம்பெனி, கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. இந்த மிஷினை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாக சொன்னதால் நாமும் வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன். முக்கியமாக எனக்கு இதோட நீடு கண்டிப்பாக இருக்குது, அதனால தான் இதை வாங்கினேன். இந்த மிஷினோட தேங்காய் துருவுறதுக்கு எஸ்எஸ்னால் ஆன பிளேடு கொடுத்துருக்காங்க. மோட்டரோட சாஃப்ட்டும் எஸ்எஸ்னால் கொடுத்துருக்காங்க, அதனால் துரு பிடிக்காது. அடுத்து தேங்காயெல்லாம் சிதறாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜூஸ் புளியறதுக்கு பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் பாட்டத்தில் சக்ஷன் டைப்பு லெக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லெக்குனால் இந்த மிஷின் வந்து நல்ல ரிஜிடாக நம்மளால் டேபிளில் ஹோல்டு பண்ண முடியுது. தேங்காய் துருவுறப்ப எந்த வைப்ரேஷனும் இல்லாமல், ஆட்டமும் இல்லாமல் நம்மளால் தேங்காய் துருவ முடியுது. அடுத்து இந்த கவர் வந்து எதுவும் ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கவரை வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கழட்டிக்கலாம். இந்த ஜூஸரையும் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணாவே அதில் ஃபிட் ஆகிக்கும். தேங்காய் துருவுறதை மட்டும் த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அதோட த்ரெட் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ரொட்டேட் ஆகிறப்ப கழண்டு விழாமல் இருக்கும். இந்த தேங்காய் துருவுற பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை த்ரெட் பண்ணுறப்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த பிளேடை ஈஸியாக டைட் பண்ணலாம், இல்லைன்னா லூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் மிஷின் யூஸ் இல்லாதப்போ அந்த கவர் போட்டு வச்சோம்னா ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாம் தேங்காய் துருவுறப்பையோ அல்லது ஜூஸ் புளியறப்பையோ 2 விதமான மோட்டார் ஸ்பீடுகளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்லோ ஸ்பீடு ஹை டார்க்காக இருக்குது, ஹை ஸ்பீடு கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்குது. நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்பீடை தேர்ந்தெடுத்துக்கலாம். மிஷினோட டாப்பில் பெரிய சுவிட்சாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அமுத்துறப்ப மோட்ரு இயங்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு சுவிட்சை விட்டு கையை எடுத்த உடனே மோட்ரு நின்றுடும். இது ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. தேங்காய் எதுவும் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை எடுத்தாலே மோட்ரு நின்றுடும். பிளேடு சுற்ற ஆரம்பித்த உடனே அது பக்கத்தில் தேங்காய் மூடியை கொண்டு போனோம்னாவே தேங்காய் துருவ ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். போக போக ஒரு 2-3 மூடி நீங்கள் திருவினோடனே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு முழு தேங்காயை வந்து நல்ல பழக்கமான பிறகு நீங்கள் ஒரு மூடிக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே அவ்வளோ கூட ஆகாது. ஒரு தேங்காயை நீங்கள் 5 நிமிஷத்தில் திருவிடலாம். தேங்காய் நம்ம மேனுவலாக திருவுற அந்த தேங்காய் துருவல் நம்ம ரெகுலராக வச்சுருப்போம், அந்த மாதிரியே நமக்கு அந்த சிப்ஸ்லாம் அதே போலவே இருக்கும். தேங்காய் துருவும் போது அந்த கவர் இல்லாமல் பண்ணுறப்ப தேங்காய் வெளியிலலாம் சிதறி விழும். கவர் போட்டோம்னா க்ளீன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் விரும்புகிறது அந்த கவர் இல்லாமல் தான் விரும்புகிறேன். கை ஆக்சஸ்க்கு நல்லா ஈஸியாக இருக்குது. தேங்காய் வந்து சிதறுது, அதுக்காக தனியாக ஒரு ட்ரே, இதுக்குன்னே ஒரு ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். அதை பின்னாடி காமிக்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கவர் இல்லாமல் தேங்காய் துருவ முடியுது. இதை க்ளீன் பண்ணும்போது வெறும் பிளேடை மட்டும் கழட்டி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது என்னோடய விருப்பம். நிறைய பேர் நீங்கள் அமேசான்லாம் பார்க்கலாம், கவரோடு தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறப்ப பார்ட்ஸ் அதிகமாகுது, க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மிஷினில் கண்டினியூஸாக 3 தேங்காயெலாம் திருவியிருக்கேன். மோட்ரு வந்து சைடில் வந்து லைட்டாக ஹீட் ஆகும். அது கண்டிப்பாக நம்ம வீட்டு யூஸுக்கான மிஷின் தான். கொஞ்சம் நிறுத்தி பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மோட்டரை கூல் பண்ணுறதுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு யூஸுங்கிறதுனால ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய்
துருவினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் தேவைப்பட்டால் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரேன், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன். நல்லாவே இருக்குது. சில குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சில சமயம் கழட்ட முடியல. ஜஸ்ட்டு மேனுவலாகவே கழட்டலாம் அப்படின்னா கழட்ட முடியல. எப்போயாவது ஸ்ட்ரக் ஆகிக்குது. ஸோ அதுக்காக இந்த பிளேடு ஷாஃப்ட்டில் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேனர் யூஸ் பண்ணி கழட்ட வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பேனர் என்கிட்ட இருந்ததுனால அதை வச்சு நான் எப்போயும் ஸ்ட்ரக் ஆகிறப்போ அது மாதிரி கழட்டிக்குவேன். மற்றபடி பெரும்பாலான சமயங்களில் ஈஸியாக மேனுவலாகவே நம்மளால் கழட்ட முடியும். இந்த மாதிரி ஸ்பேனரை யூஸ் பண்ணி கழட்டுவேன். இது வந்து கழட்டி ஆகணுமா அப்படின்னா இந்த பிளேடில் வந்து தேங்காய் வந்து சிக்கிக்குது. நம்ம ஒரு நாள் தேங்காய் துருவோம், ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் துருவோம். அது வரைக்கும் அந்த பழைய தேங்காய் அதில் இருக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே இதை கழட்டி க்ளீன் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இதை கழட்டி ஆகணும். எல்லா சமயமும் கழட்ட முடியும், சில சமயம் ஸ்ட்ரக் ஆகும். அப்போ நமக்கு அந்த ஸ்பேனர் தேவைப்படுது. இந்த ப்ரூவின் கம்பெனியே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஸ்பில்லேஜ். நமக்கு தேங்காய் திருவுறப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேங்காய் திருவுறப்ப ஸ்பில் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு லென்த்தி ட்ரே நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சது போல் ஒரு லென்த்தி ட்ரேவை அடிஷ்னலாக கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதையும் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இறுதியாக நான் சொல்ல வர்றது, இந்த ப்ராடக்ட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் பெரிதாக சொல்கிற அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக அடிக்கடி தேங்காய் துருவேன் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்கலாம். ஒரு வருடம் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நன்றி.